புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் 3 எழுத்து மந்திரம். இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரம். 33 வருட சினிமா வாழ்க்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர். இப்படி பல பெயர்களை கொண்டுள்ள நமது தளபதி விஜய் அவர்கள் 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். அப்படம் வெளியான பிறகு நிறைய கேலி கிண்டலுக்கு உள்ளானாலும் தனது உழைப்பால் நல்ல படங்களை கொடுத்து ரசிகர்களை கவர்ந்தெழுக்கிறார். அதன் பிறகு இளைய தளபதி என்ற பட்டத்திலிருந்து தளபதி என்று உருவெடுக்கிறார். மேலும் 2005ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்கள் பணி செய்ய தொடங்குகிறார் தனது ரசிகர் மூலமாக. மேலும் அதிலிருந்து சூப்பர் ஸ்டார் என்ற உச்சத்தை அடைய தொடங்குகிறார். அதை தொட்டவுடன் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தனது கட்சியை அறிவிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது கட்சி பெயரை அறிவித்து அதன் அறிக்கையிலேயே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நோக்குடன் தனது கடைசி 2 படத்தை முடித்து முழுமையாக அரசியல் பணியை செய்ய விருப்பம் தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கும்போது அரசியல் என்பது தனக்கு ஆழமான வேட்கை, அது ஒரு பொழுதுபோக்கல்ல, அது ஒரு தூய்மையான மக்கள் பணி என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தளபதி விஜய் அவர்களின் கடைசி படமான தளபதி 69 ஒன் லாஸ்ட் டைம் என்ற ஹேஷ்டேக்குடு நேற்று ஈவினிங் தளபதி 69 படக்குழு சார்பாக ஒரு ப்ரொமோ வெளியிட்டனர். அப்ரொமோவை தளபதி விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தனது பழைய மெமரிஸ்களை பதிவு பண்ணி வருகின்றனர். மேலும் தளபதி விஜய் அவர்கள் தனது முதல் மாநில மாநாட்டுக்கு தயாராகி வருகிறார். எல்லா உயிர்க்கும் என்ற நோக்கத்தோடு தனது முதல் மாநில மாநாட்டில் தனது கட்சி கொள்கை கோட்பாடுகளை தளபதி விஜய் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். ஒருவர் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் தன்னை ஏற்றிவிட்ட இந்த மக்களுக்காக உழைப்பதற்காகவும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்குடன் வரும் தளபதி விஜய் அவர்கள் 60 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதப் போகும் சக்தியாக இருப்பாரா என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.